எஸ்டிஆர் தான் என்னோடய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரீசன். என்னால் திங்க் பண்ண முடில, ஒழுங்காக வேலை செய்ய முடில. நான் என்ன எடுத்தாலுமே அதில் ஒரு டவுட் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. நம்ம வாக்கிங் போக வந்தாச்சு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தெப்பக்குளம் பாலத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே தெரியும். அந்த ஹைவேல தான் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். காலையில் ஃபுல்லாக 5:40க்கு மேலே 8க்கு உள்ள, அப்போ ஃபுல்லாகவுமே இங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். ஜாக்கிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, சிலம்பம் கிளாஸ் கூட இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்காகவே இந்த இடத்த அர்ப்பணிச்சிட்டாங்க காலையில். இந்த ரோடு வந்து ஒரு லென்த்தான ரோடு. இங்கே தெப்பக்குளத்துலேருந்து ரிங் ரோடு வரைக்குமே இந்த ரோடு இருக்குது. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஒரு லாங் ரோடு இது. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல லென்த்து, வாக்கிங் போகிறதுக்கெலாம் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ்லாம் விட்டுருக்காங்க. அதனால் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வாக்கிங் போகலாம். காலையில் எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் இது. ஏர்லி மார்னிங் வந்து இந்த இடத்துல சன் ரைஸ் ஆகும். அது பார்க்கவுமே செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே தான் நான் வாக்கிங் போவேன். ஸோ டெய்லி இல்லை, ஒரு நாள் வாக்கிங் பண்ணுவேன், ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணுவேன், ஒரு நாள் வீட்டிலே ஒர்க் அவுட்டு, இந்த மாதிரி மல்டிப்ளாக தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஒரே விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு போர் அடிக்கும். அதனால் நானே ஷெட்யூல் பண்ணி பிரிச்சுக்கிட்டேன். ஒன் டே வாக்கிங், ஒன் டே சைக்கிளிங், ஒன் டே ஒர்க் அவுட். ஆனால் டெய்லி காலையில் வேகமாக எழுந்திரிச்சு வெளியே வந்துடுவேன். ஏன்னா வெளியில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை ஃபீல் பண்ணுறது, சன்லைட்டு, அப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியரு, அது ஒரு மாதிரி காலையில் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் அது. இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ், இது சாப்பிட்ற இடம் தானே பாஸ்? கரெக்ட். வீட்டில் ஒர்க் அவுட்னாலுமே காலையில் வேகமாக எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன். அப்போது தான் அந்த டேவே ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். நான் வந்து பல வருஷமாக காலையில் வேகமாக எழுந்திரிச்சு ரொம்ப பிசிக்கை கரெக்டாக வச்சுக்கணும், மைண்டை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாது. அப்படியே மந்தமாக போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் திங்க் பண்ண முடில, ஒழுங்காக வேலை செய்ய முடில. நான் என்ன எடுத்தாலுமே அதில் ஒரு டவுட் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறையா பேர் ஒரு சேஞ்சஸ் வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணுன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொன்னாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் தேடி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே இது தான் சொல்கிறாங்க. ஒரு கிளாரிட்டியே இல்லை எது எடுத்தாலும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம என்னமோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஏன் முன்னாடி நம்ம அப்படி இல்லையே, நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோமே, ரொம்ப டவுனாக இருக்குமே, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து நானாக என்ன பண்ணலாம், அடுத்து ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஹேபிட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் எஸ்டிஆர் தான் என்னோடய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரீசன். அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே நான் எடுத்துக்கிட்டேன் என் லைஃப்பில். எஸ்டிஆர் வெயிட்டு போட்டது, படம் ரிலீஸ் ஆகலை, படம் நடிக்கலை, படம் வந்தாலும் எதிர்ப்பு, லவ் பண்ண பொண்ணு போனது, கூட இருக்கிறவனே ஏமாத்தினது, காசு போனது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. எஸ்டிஆர் சொல்கிறது என்னென்னா, யார் நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும், நம்ம வருவோன்னு நம்ம நம்பணும், அதுதான் அவர் சொல்வார். ஸோ எஸ்டிஆர் வந்து என் லைஃப்பில் பெரிய இன்ஸ்பிரேஷன். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். சூரியன் எந்திரிக்கு முன்னாடி எந்திரிச்சா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். கோச்சடையானில் ரஜினி டயலாக் வேற ஒன்று வரும், சூரியனை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சா சூரியனே வெல்வாய். சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுல என்னென்னா, முதல்ல வந்து என் மைண்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நான் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் இதான் பண்ணணும், நான் இதான் பண்ணுவேன், இதுதான் நான் செய்வேன், அந்த மாதிரி.
முதல்ல நானே ஒன்று செய்யணும்னு நினப்பேன், ஆனால் என்னால் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று தடுக்கும். இந்த வடிவேல் மீமு, உன்னை யார் தடுக்கிறா, வேறு யார், நான் தான். அந்த மாதிரி தான் நானே என்னை தடுத்துட்டு இருந்தேன். இப்போது ஒவ்வொரு வாட்டி லேஸ் ஆகிறப்பையும் ஒவ்வொரு வாட்டியும் சோம்பேறித்தனமாக இதை அப்புறம் பண்ணிக்கலாம், என்ன இவ்வளோ நேரம் இருக்குல்ல அப்படின்னு நான் சோம்பேறித்தனப்படுற எல்லா விஷயத்தையும் அப்பப்போயே நான் பண்ணி முடிக்கிறேன். இப்போலாம் நம்ம வேலையை அப்பப்போ முடிக்கிறதுல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. வாக்கிங் முடிச்சாச்சு, நல்ல ஸ்வெட்டு. எப்போவுமே நான் வாக்கிங் முடித்தோன்னே வீட்டுக்கு போக மாட்டேன். ஒரு காளான் சூப் கடை இருக்குது, அங்கே போய்ட்டு சூப்பு குடிச்சிட்டு தான் போவேன். அந்த கடை வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அங்கே தான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி காளான் சூப்புன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. 4-5 அங்கிள்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, ஆய் ரமேஷ், சரவணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் வந்து சென்னையில் ஐடி ஜாப் பண்ணுறான் அப்படின்னு இவர் சொல்லுவார். என் பொண்ணு வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டா அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்புறம் வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க வந்து ஃபிட்னஸே அவ்வளோவா சரியாக வச்சுக்கிறது இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க. ஒரு பாசிட்டிவிட்டினாலே என்னன்னு தெரில. ரொம்ப வீட்டிலே இருக்காங்க, படுக்கிறாங்க, தூங்குறாங்க, கேம்னே இருக்காங்க, ஃபோன்னே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். ஆனால் யார் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அப்படியே பேசிட்டு நடந்துட்டு லைஃப்பை பற்றிலாம் பேசிட்டு வீட்டுக்கு போகிறப்போ டைரெக்டாக ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ 4 வடை நல்லா சாப்பிட்டு, எதுக்கு காலையில் தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிச்சு வந்தோம், எதுக்கு நடந்தோம், எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் வடையை சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கொடூரமானவெல்லாம் நான் கிடையாது. எப்போயுமே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் சூப் குடிக்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரேஸ் கோர்ஸோட ஆர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த கடை இருக்குது. நம்ம அண்ணன் தான் சூப்பெலாம் சூப்பராக போடுவார். இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக வாங்கி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரேஸ் கோர்ஸ் சூப்பு கடை இதெல்லாம் பார்க்குறப்போ என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ நாங்கள் ஒரு 10-15 பேர் வருவோம், விளாடுவோம், சூப்பு குடிச்சிட்டு ஜாலியாக போவோம். இப்போ பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன். அதே மாதிரி தான் மற்ற எல்லாருமே அங்கங்கே இருக்கோம். லைஃப்பில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவன் நம்ம கூட இருப்பா, அவங்க நம்ம கூட இருப்பாங்கன்றதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. அப்படி கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பெர்மனெண்ட்டாக நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் எவ்ரிதிங்.